ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். சனி பயிற்சி பலன்கள் 2025 கும்பராசி. கும்பராசிக்கு சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு கும்பராசிக்கு 29/3/2025 முதல் 3/6/2027 வரை 2 வருஷம் எப்படி பாத சனியாக உங்களுக்கு இருக்கார். ஏன்னா இப்போ ஜென்ம சனியிலேருந்து மாறி பாத சனியாக வராரு. உங்கள் ராசியிலேருந்து சனி பகவான் 29/3/2025 அன்னைக்கு விலகி மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த மீன ராசிங்கிறது உங்களுக்கு தனஸ்தானம், குடும்பஸ்தானம், அதே போல் வாக்குஸ்தானம். இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்தானம். ஆனால் ஜென்ம சனியில் இருந்த சனி பகவான் கும்பராசிக்கு எந்த விதமான பலன்களை கொடுத்துருப்பாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஏன்னா சனி பகவானை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கணும். சனி பகவான்னா யார் அப்படின்ட்டு. சனி பகவான்னா கர்மகாரகன். அதாவது ஒரு ஜாதகத்தில் அந்த ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு காரகத்தன்மை இருக்கிறதுல சனி பகவானுக்கு நம்ம கர்மகாரகன்னு சொல்கிறோம், தொழில்காரகன்னு சொல்கிறோம். ஏன்னா 10ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால தொழில்காரனாகவும் அவரை நம்ம வச்சுருக்கோம். அதே போல் கர்மகாரகன்னு சொல்லும்போது இந்த ஒவ்வொருத்தருடைய பாவ புண்ணியங்களுக்கு முன் ஜென்மத்தில் செஞ்ச வினைகளுக்கு தகுந்தவாறு தான் அவருடைய ஜாதக அமைப்பு அமைஞ்சிருக்கும். அதை நிறைவேற்றி வைக்கிறது சனி பகவான் தான். ஏன்னா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சனி பகவான் போல் யாராலையும் கொடுக்க முடியாதுன்னு. அவர் கொடுக்குறாருன்னா ஏதோ நிறைய பரிசு லட்சமாக கோடியாக கொடுக்குறாருன்னு இல்லை. அவர் சனி பகவான் கொடுக்கக்கூடிய அந்த தன்மை அவர்கிட்ட இருக்கும். நல்லதோ கெட்டதோ அவர் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும். இப்போ கும்பராசியில் இருந்தவங்களுக்கு சனி பகவான் ஜென்ம சனியாக இருக்கும்போது சில பேருக்கு மிகப்பெரிய அளவுக்கு கஷ்டம், ரொம்ப கஷ்டப்பட்டவங்களாம் இருக்காங்க. அது அவங்களுடைய ஜாதக அமைப்பு, கிரக அமைப்புகள். இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது, அது பாதிப்பு வரும்னா இந்த மாதிரி ஜென்ம சனி, விரை சனியாக பாத சனியெலாம் வரும்போது திசா புத்தி தான் ரொம்ப முக்கியம். திசா புத்தி உங்களுக்கு சரியில்லாமல் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக அந்த நேரத்தில் பாதிப்பு மிக அதிக அளவில் இருக்கும். இதே திசா புத்தி நல்ல பலன் கொடுத்துக்கிட்டுருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நேரத்தில் நல்ல பலனாக தான் நடக்கும், எந்த பாதிப்பும் இருக்காது. அதனால தான் சில பேர் இந்த கோச்சார ரீதியான வர கிரகங்கள் பலன்கள் சொல்கிறது நம்ப மாட்டாங்க. இது இப்படி சொல்லுவாங்க, அப்படி சொல்லுவாங்க, ஆனால் அது நடக்காது அப்படிம்பாங்க. ஆனால் அது கரெக்டாக தான் நடக்கும். கிரகங்கள் எப்போவுமே ஏமாற்றாது, அது கரெக்டாக தான் நடந்துகிட்டு இருக்கும். இப்போ உங்களுக்கு ஜென்ம சனியில் இருக்கும்போது பெரும்பாலும் கர்மகாரகன் இருக்கும்போது அந்த உங்கள் கர்மத்துக்கு தகுந்த நல்லது கெட்டதாக நடத்தி தான் இருப்பார். எந்தெந்த விதத்தில் உங்களுக்கு 12 கட்டத்துலையும் என்னென்ன இருக்கோ, சிலருக்கு குடும்பத்தில் பிரிவு வந்திருக்கும், குடும்பத்தில் கஷ்டம் வந்திருக்கும், வருமானம் குறைஞ்சிருக்கும். அதே போல் 10ஆம் இடம் பாதித்து தொழில் பாதிச்சிருக்கும், வேலை பாதிச்சிருக்கும், வியாபாரம் பாதிச்சிருக்கும். 2ஆம் இடத்துல வருமானத்தை ரொம்ப பிரச்சனையாக்கி கடன் பிரச்சனையெல்லாம் உருவாக்கி விட்டுருக்கோம். சிலருக்கு வம்பு வழக்குகள், இது மாதிரி நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கோம். திருமண தடையை கொடுத்துருக்கோம். திருமணம் ஆனவங்களுக்கு சில பேருக்கு பிரிவெல்லாம் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் ஜென்ம சனி காலத்தில் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய சில அந்த கிரக நிலைகளுக்கும் அதே போல் திசா புத்திகளுக்கும் தகுந்த பலனாக இருந்திருக்கும். அதே சமயத்தில் கும்பராசியில் உள்ளவங்க மிக நல்ல ஒரு பலனையும் அடைஞ்சிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா இந்த கொரோனா காலத்தை எடுத்துக்கோங்க, அது உலகமே பாதிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் அந்த கொரோனா காலத்தில் மிக நல்ல பலன்கள் அடைஞ்சவங்களும் இருக்காங்க. குறிப்பாக சொல்லணுன்னா நல்ல சேல்ரி வாங்கிக்கிட்டு வேலையே பார்க்காம சொகுசாக வாழ்ந்தவங்களாம் அந்த காலத்துலேயும் இருக்காங்க. ஒரு பாதிப்பான நேரத்தில் கூட கஷ்டப்படாமல் வாழ்ந்தவங்களும் இருக்காங்க. அதுபோல் தான் இந்த கோச்சார ரீதியாக கிரகங்கள், அதுவும் குறிப்பாக சனி பகவான் வரையில் எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது, லாக்டவுன் மாதிரி. அந்த பயம் தேவையில்லாத பயம்.
கிரகங்கள் பாதிச்சிருந்தால் அதுக்கு தகுந்த வழிபாட்டு முறைகளை செஞ்சுக்கிட்டு வந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி அமைப்பு இருக்கோ அதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாதிப்புகளை கம்மி பண்ணிக்கலாம். ஆனால் கர்மகாரகன்கிறதுனால அந்த நேரத்தில் யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. நல்ல விஷயத்த சொல்லி கொடுத்தாலும் அதில் சந்தேகப்படுவாங்க. ஏன்னா அந்த நல்லதை செஞ்சுட்டா அந்த பாதிப்பு கம்மியாயிரும்ல, ஆனால் அதை கேட்க மாட்டாங்க. அது போல தான் இந்த ஜென்ம சனி, விரய சனி, பாத சனி வரும்போது, அஷ்டம சனி வரும்போதெல்லாம் கஷ்டப்படுறது. இப்போ உங்களுக்கு ஜென்ம சனி விலகிருச்சுங்க, சுமைகள் குறையும். பெரும்பாலும் கஷ்டப்பட்டு இருந்தவங்க ரொம்ப சுமையை சுமந்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். சுமைனா நீங்களாக இப்போ புரிஞ்சுக்கிறதுக்கு நான் சொல்லணுன்னா, எந்த ஒரு விஷயமும் நடக்காமல் போனால் அது மன சுமையாயிரும். தடைகள் வந்துக்கிட்டு இருந்தால் மனசுமை. அதே போல் கடன் பிரச்சனை, அதுவும் மனசுமை தான். சிலருக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டால் அது உடல் சுமை. அதே போல் வேலைகள் அதிகமாகி வேலையை பார்க்க முடியாமல் கஷ்டப்படுறது அதுவும் உடல் சுமை. அந்த மாதிரி மனமும் உடலும் சந்திரனை குறிக்கும். அந்த சந்திரனை பாதிக்க செய்கிறது சனி பகவான். ரொம்ப வெயிட்டே வச்ச மாதிரி இருக்கும், ஒரு பாரத்தை தாங்கிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதே போல் சந்திரன் மனக்காரகன். இந்த மாதிரி பிரச்சனைகளை அதிகம் கொடுக்குற சனி பகவான் இங்கே இருக்கும்போது பயத்தை உண்டாக்கும். சில பேருக்கு ரொம்ப புரியாத எதிரிகள் தொல்லை, மன கஷ்டம், கடன் தொல்லை, இப்படின்னா ஏதேதோ ஒரு குழப்பத்தில் இருந்திருக்கோம். தவறான செய்கைகளை அதிகம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அந்த நேரத்தில் தவறான செய்கைகள் அதிகம் செஞ்சு அதனால் பாதிப்படைஞ்சவங்க அதிகம் இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறத சனி பகவான் பாத சனி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாத சனி அப்படிங்கிறத விட உங்களுக்கு எப்படி எடுத்துக்கலான்னா, அது பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வாக்குஸ்தானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதை தான் 2ஆம் இடம் சொல்லுது. உண்மையிலே கும்பராசிக்கு தான் பாத சனின்னா அது பாத சனியாக கரெக்டாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் 2ஆம் இடத்துக்கு போகையில் அந்த 2ஆம் இடங்கிறது காலபுருஷனுக்கு 12ஆம் இடம். அது பாதத்தை குறிக்கும். அதாவது அந்த 12 கட்டத்தில் மேஷம் தடையை குறித்தா மீனம் பாதத்தை குறிக்கும். அதனால தான் நான் பாத சனிங்கிறது கும்பராசிக்கு தான் கரெக்டாக வருது. இதுதான் உண்மையான பாத சனி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த பேர் கரெக்டாக அமைஞ்சிருக்கு. ஆனால் இப்போ தனஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார் அப்படின்னா அந்த தனஸ்தானத்தில் ஒரு மாற்றத்தை கொடுப்பார். தனஸ்தானத்தில் ஒரு வருமானத்தில் நல்லதோ கெட்டதோ உங்களுடைய அந்த திசா புத்தி தான் முக்கியமான காரணம். அந்த திசாக்கள் ரொம்ப மோசமாக இருந்தது அப்படின்னா அது உங்களுடைய சுய ஜாதகத்தில் பார்த்தா பாதகாதிபதி திசை 6, 8, 12 இந்த ஸ்தானத்திலிருந்து கிரகங்கள் திசை நடத்திக்கிட்டு இருக்கிறது. அதே போல் சனி திசையில் ராகு புத்தி, ராகு திசையில் சனி புத்தி, இந்த மாதிரி நடக்கும்போது நிச்சயமாக பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்கும். மற்றபடி உங்களுக்கு பாதிப்புங்கிறது அவ்வளவு இருக்காது. இப்போ கும்பராசிக்கு எடுத்துக்கிட்டோம்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. 4ஆம் இடங்கிறது சுகஸ்தானம், வண்டி வாகனத்தை சொல்லக்கூடியது. அதே போல் வீடு, இடம், நிலம் இதெல்லாம் சொல்லக்கூடியது. உங்களுக்கு தெரிஞ்ச அந்த திறமை, கல்வின்னா எல்லாரும் சர்டிஃபிகேட்டாக படித்ததை நினைக்கிறாங்க. ஆனால் அந்த 4ஆம் இடங்கிறது அவருக்கு எதில் திறமை இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தான் அந்த 4ஆம் இடம். அதை தான் வித்தை ஸ்தானம்பாங்க. அது மாதிரி அவருக்கு என்ன ஒரு வித்தைகள் தெரியுமோ அந்த ஸ்தானம் அது. அப்போ சனி பகவான் அங்கே பார்க்கையில் அந்த விஷயங்களில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார். வீடே இல்லாதவங்களுக்கு திடீர்னு வீடு வாங்குகிற யோகம் வரும். அந்த வீடு, இடம் வாங்கிறது. அதே போல் சில பேர் விற்க முடியாமல் இடத்த வச்சுருப்பாங்க. ரொம்ப நாளாக அது கஷ்டமாக இருக்கும், விற்கவே முடியலை. அந்த இடத்த விற்றா நல்லாயிருக்கும், அந்த வீடை விற்றா நல்லாயிருக்கும், அதனால வருமானம் வரும். அப்படி அந்த இதை வச்சு கடனை கட்டலாம், வாழ்க்கையில் முன்னேறலாம், தொழில் செய்யலான்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் அந்த தனஸ்தானத்திலேருந்து 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால வீடு, இடம் இந்த மாதிரி இதை விற்கிற மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் அது உங்கள் தொழிலையும் ஒரு மாற்றத்தை கொடுக்கும்.
ஏன்னா அது உங்கள் திறமையை சொல்கிற இடம், அந்த 4ஆம் இடம். அதுபோல் அது அந்த வண்டி வாகனங்களில் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்துரும். உங்களுக்கு நிச்சயமாக வண்டி வாகனம் வாங்குகிற யோகம் வரும். சில பேர் வண்டி வாகனத்தில் பிரச்சனைகளை சந்திக்கும்போது அந்த பிரச்சனைகளை பெருசாக்காமல் அதை ஒரு ஆரம்ப நிலையிலே சரி பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இந்த 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கல வீட்டில் வந்து பிரச்சனை கொடுக்கும். வீட்டில் இருக்கிற இடத்துல வீடு சம்மந்தப்பட்ட செலவுகள் அதிகரிக்கும். அதுக்கு நீங்களே முன்னாடியே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடணும், வீடை சுத்தப்படுத்த ஆரம்பிச்சிடணும். வீட்டில் பெயிண்டிங்கு பழசாக இருந்ததுன்னா புதுசாக பெயிண்ட் அடிக்கணும். இது போல் வழிபாடு, சின்ன சின்ன பரிகாரங்கள் அதெல்லாம் செய்யும்போது இந்த 4ஆம் இடத்தான அந்த 4ஆம் இடத்துக்குள்ள பாதிப்பு வந்து உங்களுக்கு பெருசாக இருக்காது. அதே போல் பெரிய அளவில் கடன் வாங்கிடக்கூடாது. வீடு வாங்குகிறேன், இடம் வாங்குகிறேன்ட்டு அதில் கொஞ்சம் கவனம் இருக்கணும். அந்த மாதிரி பிரச்சனைகளை இழுத்துடக்கூடாது. ஏன்னா தனஸ்தானத்திலேருந்து பார்க்கும்போது பண விரயங்களை உண்டாக்கும். அதே போல் சில பேர் மீடியேட்ரு நம்பி ஏதாவது ஏமாறுறது, அதே போல் இந்த பில்டர்ஸ்கிட்ட ஏமாறுறது, இதெல்லாம் வந்து இந்த காலத்தில் இந்த 4ஆம் இடத்த சனி பகவான் கோச்சா ரீதியாக பார்க்கும்போது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதை வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும். அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்கும்போது அதற்கான லைசன்ஸு, அதுக்கான இந்த உரிமம் அதெல்லாம் சரியாக இருக்கா, அந்த டாக்குமெண்டேஷன்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். டாக்குமெண்ட்டானால் எவ்வளோ பார்த்தாலும் அதில் பிரச்சனை வர மாதிரி தெரிஞ்சால் அதுலேருந்து விளைக்கணும். டாக்குமெண்ட்டு பிரச்சனை வந்து அதிகம் உருவாக்கும். ஏன்னா 4ஆம் இடத்த சனி பகவான் பார்க்கையில் ஏதாவது ஒரு தொல்லைகள் இருக்கும், அதை முன்கூட்டியே யோசிக்கணும். அதுக்கு தகுந்த சில வழிபாடுகள் பரிகாரங்கள் பண்ணிட்டா அது பிரச்சனை இருக்காது. அதே போல் 8ஆம் இடத்த சனி பகவான் பார்க்குறாரு. பொதுவாக 8ஆம் இடத்த சனி பகவான் பார்க்குறது நல்லது ஒரு விஷயத்தில். ஏன்னா அது ஆயுள் ஸ்தானம், ஆயுள்காரகனாக இருக்க சனி பகவான் 8ஆம் இடத்தை பார்க்குறது ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு குறைகள் இருக்கிறதுக்கும் 8ஆம் இடங்கிறையில் கடன் வந்து பெருசாகிறதுக்கு, சிலருக்கு வந்து ஏதாவது வம்பு வழக்கு பிரச்சனை வருது, இதெல்லாம் வந்து 8ஆம் இடத்த சனி பகவான் பார்க்கும்போது நீங்கள் கவனமாக இருக்கணும். அந்த இடத்துல இந்த மாதிரி ஏற்படலாம் அப்படிங்கிற எந்த அளவுக்கு அதிலிருந்து விலக முடியணுமோ அந்த அளவுக்கு விலகிக்கணும். அந்த விலகிற தன்மையை கொடுக்கறது தான் நீங்கள் செய்கிற வழிபாடுகள். அப்போ சரியான வழியை உங்களுக்கு கொடுத்துரும். அதே போல் இந்த 8ஆம் இடத்த சனி பகவான் பார்க்கல சில பேருக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பண வரவெல்லாம் உண்டாகும். ஏன்னா தனஸ்தானத்துலேருந்து சனி பகவான் பார்க்கையில் கெட்டதை மட்டும் நடத்திட மாட்டார், நல்ல விஷயங்களையும் திடீர்னு கொடுத்துருவார். அதனால் அந்த 8ஆம் இடத்த சனி பகவான் பார்க்கறதுனால அதுக்கும் ஒரு நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கும். அதுக்கு அடுத்து சனி பகவானோட 10ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு விடுகுது, லாபஸ்தானத்துக்கு. அந்த 11ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால மிகப்பெரிய அளவுக்கு சிலருக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையை உண்டாக்கும், வாழ்க்கையில் வளர்ச்சி கூடும். இந்த 16ஆம் இடம் அப்படிங்கிறது சனி பகவானுக்கு உகந்த இடம். ஏன்னா அந்த 11 அப்படிங்கிற மூத்தவங்களை குறிக்கிறது, மூத்த சகோதரர்களை குறிக்கிறது, வயசில் மூத்தவங்களை குறிக்கக்கூடிய இடம். அதனால் அதே போல் இந்த சனி பகவான் வந்து 11ஆம் இடத்தை பார்க்கும்போது அது வந்து ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம்னு சொல்லலாம். அதே போல் உழைக்காத வருமானத்தை கொடுக்கக்கூடியது. அந்த இடத்துல வந்து இந்த மீடியேட்டராக இருப்பாங்க, அந்த மாதிரி தொழிலுக்கெல்லாம் அந்த 11ஆம் இடம் வந்து உகந்த இடம். அவங்களுக்கெல்லாம் தொடர்ந்து வருமானம் இருக்காது, ஆனால் திடீர்னு ஒரு பெரிய வருமானம் கிடைக்கும். அதுபோல் அந்த 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறதும் உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் நடத்தும். பொதுவாக நான் இந்த பலன்களில் சொல்லும்போது உங்கள் திசா புத்தியை நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்குங்க. திசா புத்தியை பொறுத்து தான் உங்களுக்கு பாதிப்பு இருக்கும். மற்றபடி கும்பராசிக்கு பலன்கள் நல்ல பலன்களாகவே நடக்கும். ஏற்கனவே இருந்த சுமைகள் குறையும், இந்த தடவை சுமைகள் கஷ்டங்கள் வந்து குறையும். இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.